யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசம், என்னில் அவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே நீக்க உன்னையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. மனம் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரும் என்றும் போதுமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா 37 அதிகாரம் 32 வசனம். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள், மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். நமக்காக ஆண்டவர் வைராக்கியமாக சில காரியங்களை செய்வார். நாம் அவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது அவர் நமக்காக வைராக்கியமாய் செய்வார். சேவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக தன் உயிரை கொடுத்தான். அப்படி கொடுக்கும்போது சேனைகளின் கர்த்தர் வைராக்கியமாக என்ன செய்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்பாராம். அந்த பிதா பக்கத்தில் நிற்கிற இயேசு கிறிஸ்து சேவான் வைராக்கியமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தனால அவனுக்காக எழுந்து நிற்பாராம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இந்த பகுதியில் எதிரிகளுக்கு பயந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்கிறாரு. நீங்கள் புறப்படுவீங்க, சந்தோஷமாக புறப்படுவீங்க. மீதியாக இருக்கிறவங்க எருசலேமிலிருந்து புறப்படுவீங்க, தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவீங்க. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். கலங்காதீங்க. உங்களுக்கு வழிகளை திறக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் உங்களுக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணி தருகிறவர் அவர். அதனால் நீங்கள் புறப்படுவீங்க. எருசலேமிலும்
சீயோன் மலையிலிருந்து புறப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்போ பார்வோன் கையில் சிக்கிட்டு நொறுக்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு எடுக்கல வேதனையில் மற்றவங்களால் அடிமைத்தனத்தில் துக்கத்தோடு நாட்டில் கழிச்சிட்டு இருந்தாங்க. ஒடுக்குதலோடு அப்படி கஷ்டத்தோடு கழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் சார் வெளியில் கொண்டு வருவார், புறப்பட செய்தார். அப்படி புறப்பட செய்கிறது அவருடைய வைராக்கியம், சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இப்போ அந்த நேரத்தில் பாருங்கள், பார்வோன் தடை பண்ணணும். அப்போ தடை பண்ணும்போது பார்வோனுக்கு நிறைய வாதைகளை கொடுத்தாரு. ஆனால் அவன் மனம் திரும்பாதனால கடைசி தலைப்பிள்ளை சங்காரத்தையும் கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்காக நாம் எழும்பும்போது நமக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி நீதி சரி கட்டுகிற கர்த்தராக இருக்கிறார். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். நம்மை புறப்பட செய்கிறார். நம்மை என்ன செய்கிறார்? பாவத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, வியாதியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை புறப்பட செய்யக்கூடிய கர்த்தரின் வைராக்கியம் இருக்குது. அதுதான் இதை செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மீகாவில் கூட 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. சகரியாவில் 2ஆம் அதிகாரத்தில் பாபிலோனில் குடியிருக்கிறவர் புறப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரும். வாசிக்கிறேன். பாபிலோனின் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, சீயோன் ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய பிள்ளை. பாபிலோன் குமாரத்தின் இடத்துல அவள் அடிமைத்தனப்பட்டிருக்கா. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை விடுவித்துக்கொள், உன்னுடைய அடிமைத்தனத்தில் உன்னை விடுவித்துக்கொள், அப்போ உனக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தந்தார். எனக்கு ஆண்டவர் இந்த வேத வசனத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் என்னோடு பேசி எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு. என்னுடைய பள்ளிக்காலத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், அவங்கள்ட்ட வெளியே வா, நீ வெளியே வந்துட்டு உன்னை விடுவிச்சுக்கோ. அப்போ ஏன்னா புறஜாதி மக்களோடு நான் சேர்ந்து அவங்களோட ஆஃபீஸுக்கு போக அங்கே போக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அவங்கள விட்டு வெளியில் உன்னை விடுவித்துக்கொள், அப்போ பிற்பாடு தான் மகிமை உண்டாகுனார். அதே மாதிரி நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக அவங்களோடு நான் இனிமேல் அலைய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்து அதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது அவங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க, நான் உபவாசம் இருந்தேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், மேன்மையை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய வைராக்கியம். நாம் அவருக்காக வைராக்கியம் அடையும் போது அவர் நமக்காக வைராக்கியமாக நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வைராக்கியத்தை கர்த்தருக்காக நாமும் கொள்ளுவோம், அவரும் நமக்காக வைராக்கியம் கொள்ளுவார். அதனால் நாம் புறப்படுவோம். நம்ம அடிமைப்பட்டு வச்சிருக்கிற எல்லா காரியத்திலிருந்து வெளியே புறப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நம்பி நாங்கள் உம்மை வைராக்கியம் உங்களுக்காக நாங்கள் காட்டும்போது எங்களுக்காக நீர் வைராக்கியத்தோடு சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்லி பாதைகளை திறந்து எங்களை வழிநடத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி செங்கடலை திறந்து வழிநடத்தி கொண்டு போனீங்களோ அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோபின் தேவனாக, எங்களுடைய தேவனாக எங்களோடு இருந்து எங்களுடைய மலைகளெல்லாம் வழிகளாக்கி பாதைகளெல்லாம் செவ்வையாக்கி கலங்காதே, நீ திகையாதே அப்படின்னு சொல்லி எங்களை வழிநடத்தி வைராக்கியமாய் கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி. இன்னும் நாங்களும் உமக்கென்று வைராக்கியமாக எழும்பி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தாங்க. மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்களும் புறப்பட்டு சென்று நாமத்துக்காக வைராக்கியமாக இருக்கும்போது எங்களுக்காக நீரும்